இங்க வேற சென்னையே சும்மா அதறதில்ல. எங்க அடி என்ன ஒவ்வொரு அடியும் எப்படி இருந்தது தம்பிங்களா? மாஸு காமிச்சர்லாம். மாஸான ஒரு கம்பேக் சும்மா வெறித்தனமான ஒரு ஆட்டத்த இன்னைக்கு வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. நம்ம பசங்க டீம் இண்டியா சும்மா வெறிக்கு வேற லெவலா இருந்ததுயா. அந்த அளவுக்கு வந்து சும்மா பக்கா மாஸா இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாஸ் வின் பண்ண ஜிம்பாப்வே நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுலிங்க சூஸ் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பேட்டிங் ஆட ஆரம்பிச்ச இந்தியா வேற ரகமா இன்னைக்கு வந்து பேட்டிங் ஆனா அதுவும் சஞ்சு சாம்சன் சேட்டன் வந்தோல்லோ, வேற மாரி வந்தோல்லோ அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு மாஸான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ங்கிறது இந்திய அணிக்கு இந்த ஒரு வேர்ல்டு கப்ல கிடைச்சுக்கிட்டு இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். பிளஸ் ஹையஸ்ட் வேர்ல்டு கப் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பா இந்த வேர்ல்டு கப்ல இருந்திருக்கு. பிளஸ் அந்த அளவுக்கு சஞ்சு சாம்சன் ஒரு அருமையான தொடக்கத்த வந்து குடுத்தாருங்க. பிளஸ் அவர பின்தொடர்ந்து வந்த இசான் கிஷன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவலா வந்து பேட்டிங் ஆட ஆரம்பிச்சார். பிளஸ் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா ஒரு அருமையான ஒரு ஹாஃப் செஞ்சுரிய பதிவு பண்ணாரு. இந்த வேர்ல்டு கப்ல இது அவருக்கு முதல் ஹாஃப் செஞ்சுரி. ஏன்னா 3 மேட்ச் டக் அவுட். அதுக்கப்புறம் ஒரு 15 ரன். இந்த மேட்ச்ல ஒரு அருமையான ஹாஃப் செஞ்சுரிய பதிவு பண்ணி, பிளஸ் நான் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிங் வந்து அதாவது இன்ஃபார்முக்குள்ள உள்ள வந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து குடுத்துருக்காரு அபிஷேக் சர்மாவ பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியாவோட அருமையான ஒரு ஃபினிஷிங் ஹாஃப் செஞ்சுரி பிளஸ் அதுக்கப்புறம் ரிங்கு நம்மளோட திலக் வர்மா ஒரு அருமையான ஒரு அதிரடி காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி ஒரு 5 ஓவருக்கு 80 ரன் வந்து குவிச்சாங்க. அதனால இந்திய அணி ஒரு வலுவான ஸ்கோர வந்து ஜிம்பாப்வே அணிக்கு எதிரா வந்து போட்டாங்க. 20 ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 286 அப்படிங்கிற ஒரு இமாலய டார்கெட்ட வந்து ஜிம்பாப்வே அணிக்கு எதிரா செட் பண்ணாங்க. ஓகே. 286 ரன் அடிச்சா அந்த வெற்றி இலக்கோட ஆட ஆரம்பிச்ச ஜிம்பாப்வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து பென்னட் மட்டும் வந்து நிக்கிறாரு. பிளஸ் மறுமுனையில வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து விக்கெட் வந்து இழக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஆரம்ப விக்கெட்டே வந்து போன மேட்ச்ல அக்ஷர் பட்டேல தூக்குனீங்கல்ல, அவரு வந்து விக்கெட்ட எடுத்து குடுத்தாரு இந்திய அணிக்கு. பிளஸ் மறுமுனைய விக்கெட் எடுத்தாரு. பிளஸ் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் ஒரு சைடு வந்து விழுந்த வண்ணமா தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, பென்னட் மட்டும் வந்து தனியாளா போராடினாரு. பிளஸ் அவரோட போராட்டம் கை குடுக்கவில்லைன்னு சொல்லியே ஆகணும். கடைசி வரைக்கும் ஒரு 100 அடிப்பார்ன்னு நினைக்கும்போது, பிளஸ் அவரால 100 அடிக்க முடியல. 97 ரன் மட்டும் தான் பென்னட்டால அடிக்க முடிஞ்சது. இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து இந்தியா கம்ஃபர்டபுளா 72 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணாங்க. சும்மா மாஸான ஒரு வெற்றியா இருந்தது. பிளஸ் இந்த வெற்றி இப்ப இந்தியாவுக்கு ஒரு நல்ல வெற்றின்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா, இனி இருக்கக்கூடிய ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் இருக்கு சூப்பர் 8ல. அதுவும் வெஸ்ட் இண்டீஸ் அகைன்ஸ்டா நம்ம வந்து மோதப்போறோம். பிளஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஈவினிங் நடந்த அந்த சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் அந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா இந்தியாவுக்கு இந்த நெட் ரன் ரேட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம இந்தியா விடுபட்டு ஒன்லி மேட்ச்ல ஜெயிச்சா மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ப்ளஸ் அந்த சூழ்நிலையை வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு உங்களுக்கு நெட் ரன் ரேட் பிரச்சனையிலேருந்து நாங்கள் எங்களால் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையே வந்தது. இப்போ அந்த பிரச்சனையை நாங்களே சரி செய்கிறோம் அப்படின்ட்டு வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி ப்ளஸ் அந்த நெட் ரன் ரேட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர வச்சு இப்போ கடைசியில் இந்தியா இந்த மேட்ச் அதாவது வர மார்ச் 1ஆம் தேதி இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் அந்த மேட்ச் ஒரு வால்வாசாவா அப்படிங்கிற ஒரு மேட்சாக இருக்குது. அதில் நெட் ரன் ரேட்லாம் கிடையாதுங்க. அந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சா வெஸ்ட் இண்டீஸ் அரையிறுதி, இந்தியா ஜெயிச்சா இந்தியா அரையிறுதி அப்படிங்கிற மாதிரி வந்து அமைஞ்சிருச்சு. அதனால இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வர சண்டே சும்மா கோலாகலமாக இருக்கும். அந்த மேட்ச் வந்து சும்மா வேற லெவலாக இருக்க போது. அதுவும் கொல்கத்தாவில் நடக்க போகுதுங்க. கொல்கத்தாவில் இந்த வருஷம் 2026 வேர்ல்டு கப்ல நெறைய மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அங்க விளையாண்டுருக்காங்க. ஆனா இந்தியா இப்ப தான் வந்து அங்க மொத மேட்ச் விளையாட போறாங்க. எப்படி இருக்க போது இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் இந்தியா ஒரு மாஸான வெற்றியை பெற்றிருக்காங்க. மாஸான கம்பேக் பண்ணியிருக்காங்க. பிளஸ் அந்த மேட்ச் இந்தியாவுக்கு ஒரு வால்வாசாவா அப்படிங்கிற மேட்ச் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் வீழ்த்தி அரையிறுதிக்கு போவாங்களா? போக மாட்டாங்களா? அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. இல்ல வெஸ்ட் இண்டீஸ் நமக்கு ஏதாவது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி சவால் விடுவாங்களா? எல்லாமே நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே.